இந்தியாவோட ஒரு பெரும் கெட்ட நேரம் என்ன அப்டின்னா, நமக்கு எதிரின்னு 2 பயலுக இருக்காய்ங்க. ஆனா நாடுங்கிற அந்தஸ்து அவனுங்களுக்கு கிடையாது. ஏன் அப்டின்னா, பாகிஸ்தான பொறுத்தவரை ராணுவம், நீதித்துறை, அரசியல் கட்சி அதாவது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, அதுக்கப்புறம் கூட்டணி கட்சி அப்டின்னு சொல்லான்னா, கூட்டணி கட்சிலாம் இல்ல. மதம் சார்ந்த இயக்கங்கள் அப்டின்னு இம்புட்டு பயலுகளும் அந்த நாட்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்காய்ங்க. அப்புறம் எப்புட்றா இத என்ன நாடுன்றா நான் சொல்ல? அது நாடுன்னே சொல்லக்கூடாது. இப்படி ஒரு முட்டாள்தனமான எதிரி நமக்கு. அடுத்த முட்டாள்தனமான எதிரி யாரு அப்டின்னா, சீனா தான். அது இதுக்கும் மேல கேவலம். காரணம் என்னன்னா, ஒரு கட்சி உட்கார்ந்துக்கும். அந்த கட்சி ராணுவத்தையும் வச்சுக்கும். அந்த கட்சி பேங்க்கையும் வச்சுக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி என்னடா இருக்கு? எல்லாத்தையும் நாங்களே வச்சுக்குவோம். சரி அந்த கட்சியில யார்றா பவர்ஃபுல்ன்னு கேட்டா, 300 பேர் கொண்ட ஒரு திருட்டு கூட்டம். அந்த 300 பேர வழிநடத்த 5 பேரு. அந்த 5 பேருக்கு ஒரு தலைவன். அந்த தலைவனுக்கு பின்னாடி 3 பேர் கொண்ட ஒரு டீம். இவ்வளவுதான். அந்த ஸ்ட்ரக்சரே இவ்வளவுதான். இந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அந்த நாட்ட முழுவதும் இயக்குது. அந்த கட்சிக்கு ராணுவம் இருக்கு. இப்படி இன்னொரு முட்டாள்தனமான எதிரி. இந்த 2 எதிரி முட்டாள்தனம் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கடவுள் இந்த 2 பயலுகளையும் நமக்கு பக்கத்துல விட்டாரு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இவனுங்கள நாடுகள் அப்படின்னு அந்தஸ்து சொல்றதும், ஐநால இதுல ஒரு கூமுட்ட போய் நிரந்தர உறுப்பினரா இருக்கிறதும். அவன கேட்டா, "நான் என்னைய விட்டதே நீ தானடா" அப்படிம்பான். பழைய வரலாறு போனோம்னா, நம்ம மேல 1000 தப்பு இருக்கு. அதனால அத விட்டறலாம். அப்பேற்பட்ட 2 நாடுகளும் ஏறக்குறைய ராணுவம் அப்படின்னு வந்துட்டா ஒரே மாரி தான். என்ன அப்டின்னா, ராணுவத்துக்கு ரிவர்ஸ் தான். சண்டை அப்டின்னா ராணுவம் தான் முன்னாடி நிக்கும். அந்த நாட பாதுகாக்கறக்கு. இங்க ராணுவம் பின்னாடி ஓடி போயிரும். சண்டையே வரக்கூடாது பாத்துக்க அப்டின்னு சொல்லி, அரசியல் கட்சிகள மிரட்டக்கூடிய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம். அரசியல் கட்சி வந்து சீனால அரசியல் கட்சி கிட்ட தான ராணுவம் இருக்கு. இந்த கட்சி போய் ராணுவத்த சொல்லும், "சண்ட போடு" அப்டின்னு. இல்ல முடியாது அப்டின்னு சிம்பிளா சொல்லிருவாய்ங்க. சீனால உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு அப்டின்னா, அதிபர் ஷி ஜின்பிங் தான். அவருக்கு கீழ தான் அனைத்தும் இருக்கும். ஆனா மனுஷன் ஏறக்குறைய நமக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷமா ராணுவத்த போய் போருக்கு தயாராகுங்க, போருக்கு தயாராகுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. விளையாட்டுக்குலாம் இல்ல. சீரியஸா தயாராகுங்க எல்லாம் சொல்றாரு. ஆனா ஒரு பயலும் தயாரே ஆகுறதில்ல. மனுஷன் ஆனா 3 வருஷம், வருஷத்துக்கு 12 தாட்டி, மாசத்துக்கு ஒரு தாட்டி ரிவ்யூ மீட் போடுற மாரி போய் உட்கார்ந்து போர் புரிங்க அப்படின்னு உத்தரவே குடுக்குறாரு. ஆனா ஒருத்தன் வந்து கன்ன லோட் பண்றது இல்லையே. ஏன் அப்டின்னா 2 ராணுவம்னு பேரு தான். லேபிள தான் ஒட்டியிருக்காங்களே ஒழிய, ராணுவ வலிமை, திறமை அப்படிங்கிறது இல்ல. 2மே ப்ரூவன் தியரியே கிடையாது. பாகிஸ்தானுக்கு அடி வாங்கின அனுபவம் இருக்கு. சீனாவுக்கு அதுவும் கிடையாது. அதாவது யுத்த காலத்துல போய் அடி வாங்கினது கிடையாது. எல்லைகள்ல திருட்டுத்தனமா ராணுவம் தீவிரவாதி மாரி உள்ளுக்குள்ள இறங்கி அடி வாங்கின வரலாறு. இப்பேற்பட்ட 2 ராணுவமும் இவ்வளவு காலம் ஓடுனதுக்கு என்ன பெரிய காரணம்? இந்தியாவோட முட்டாள்தனம், சர்வதேச நாடுகளோட முட்டாள்தனம். இப்ப அதெல்லாம் நம்ம சரி பண்ணதுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்கு? நிலைமை சந்தி சிரிக்குது. அப்படி சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை மேற்கொண்டு அதுக்கு மேல வார்த்தையே இல்லாத மாரி ஒரு சம்பவம் நடந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் நடந்திருக்கு. காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ள என்ன பிரச்சனை ஓடுது அப்படிங்கிறத பாகிஸ்தான் ராணுவத்த மீறி அங்க உள்ள மீடியாக்களால பிரேக் பண்ண முடியாது. அது இயல்பான ஒண்ணு. நமக்கு 1000 வேலை இருக்கு. அங்க தான் ஒண்ணும் இல்லைன்னு தெரியுமே. அத போட்டு பிரேக் பண்ண தேவையில்ல. ஆனா இத பிரேக் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா, ஆப்கானிஸ்தான். ஏலே ஆப்கானிஸ்தான இன்னும் ஒரு நாடுன்னு அந்தஸ்து கேட்டகரியில ஒருத்தனுமே சொல்லல. இவனுங்களையாச்சும் மறந்து, தப்பி ஏதோ ஒரு கருமத்த காட்டி சொல்லிப்புட்டாய்ங்க. அவனுங்கள சொல்லவே மாட்டேங்கிறாய்ங்க. உறவெல்லாம் மெயின்டெயின் பண்றாய்ங்க. ஆனா நாடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க. ஆனா அந்த நாடு அங்க ஒரு ஏஜென்சி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த ஏஜென்சி பாகிஸ்தான் ராணுவத்துல உள்ள பிரச்சனைய போட்டு உடைக்கிறார்கள். ஏன் அப்டின்னா, விடிஞ்சு எந்திரிச்சா தாலிபான்கள வேட்டையாடுவோம், ஆப்கானிஸ்தான சிதற விட்டுருவோம் அப்டின்னா, பதிலுக்கு அவனுங்க எல்லைய நோக்கி வந்தா சம்பவம் பண்ணி சிதற விட்டுர்றார்கள். யாரு? ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவத்த ஓட விட்டுர்றார்கள். தெறிச்சு ஓட விட்டுர்றார்கள். அதனால இவன் பேசுற வாய்க்கு நம்ம ஒண்ணும் பதிலுக்கு வாய் பேச தேவையில்ல. அதே சமயம் எல்லைகள்ல வந்தா நம்ம அவன முடிச்சு விட்டுருவோம். டிக்கெட் கிழிச்சு குடுத்துருவோம் அப்படிங்கிற மாரி சம்பவம் செய்யறனால, இவன் பேசுற வாய்க்கு ஏதாச்சும் கவுண்டர் குடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் எல்லாட்டுக்கு. வெயிட் பண்ணது மட்டும் கிடையாது. அங்க உள்ள ஏஜென்சிகள இறக்கி டேட்டாவ தூக்க ஆரம்பிச்சிருக்காய்ங்க. ஏதோ நாடு மாரியே செஞ்சிருக்காய்ங்க. 1000 தான் இருந்தாலும் கெட்ட பயலுக, கேடு கெட்ட பயலுக, அவனுங்களோட தற்காப்புக்காக அப்படின்னாலும், வந்த உடனே ஓபிஎம்ம தடை பண்ணாய்ங்க. அது முழுக்க முழுக்க தாலிபான்களுக்கு வீரர்களே இல்லாம போயிரும் அப்படிங்கிற ஒரு செயல் அப்படின்னாலும், என்னத்தையோ செய்யறான்ல.
பாகிஸ்தானை அந்த கேட்டகிரியில கூட நிறுத்த முடியாது. சத்தியமா நிறுத்திடாதீங்கடா, நாங்க கொஞ்சம் முன்னேறிட்டோம் அப்படிங்கிற மாரி, பாகிஸ்தான் ராணுவத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அங்க ஒரு மீடியாவ உருவாக்கி அத பிரேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி என்ன பிரேக் பண்றாங்க அப்படின்னா, சிம்பிள். ஊரறிஞ்ச உண்மதான். இருந்தாலும் அத வெளிப்படையா அங்க நடந்த கூத்த இவர்கள் பிரேக் பண்றார்கள். பெரிய அளவு துணை ராணுவம், குறிப்பா பலுசிஸ்தான் பகுதிக்காக நியமிக்கப்பட்ட ஆட்கள், ராணுவம், அவர்கள் பலுசிஸ்தான்ல எந்த ஆபரேஷனையும் கண்டக்ட் பண்றதே இல்ல. நேர்மாறா மொத்தமா சரண்டர் ஆகிறார்கள், ஆயுதத்தை விட்டுட்டு ஓடி போயிடுறார்கள் அப்படிங்கிறது பெரும் குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தை எதிர்த்து பாகிஸ்தான் ராணுவம் போராட மாட்டேது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு யூனிட் செயல்படலைன்னா என்ன பண்ணுவோம்? திறமையான இன்னொரு யூனிட்டை இறக்கி விடுவோம். இல்ல அந்த பகுதிக்குனே ஒரு ராணுவத்தை, ஒரு படைப்பிரிவை உருவாக்கி அந்த பகுதியை கண்ட்ரோல் எடுக்க பார்ப்போம். இதை பூரா ஒரு ராணுவம் செய்யும். ஆனா ஒரு திருட்டு கூட்டம், ஒரு தீவிரவாத கூட்டம் ராணுவ பேர்ல உட்கார்ந்து அப்ப செய்வாங்களா அப்படின்னு கேட்டா செய்ய மாட்டாங்க. அதான் பாகிஸ்தான்ல நடக்குது. பலுசிஸ்தானுக்குன்னு உள்ள ராணுவ படைப்பிரிவு அப்படிங்கிறது சுத்தமா இயங்க மாட்டேங்குது. சுத்தமா இயங்க மாட்டேங்குதுன்னு டென்ஷன் ஆகிட்டாங்க. எப்படி டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கே மிரட்டுறார்கள். ஏறக்குறைய 20-25 பெட்டாலியனுக்கு சர்க்குலர் அனுப்புறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீ ஒழுங்கா சண்டை போடலன்னு தெரிஞ்சாலும், இல்ல சண்டையில இருந்து பின்வாங்குற, ஓடி வர, இப்படிலாம் தெரிஞ்சா உடனே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவோம். எந்த செட்டில்மெண்ட்டும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. இது ஒரு ராணுவத்துல நடக்குமா அப்படின்னு கேட்டா, ராணுவமே முழுக்க முழுக்க ஒரு உத்தரவு வந்தா அதை அப்படியே செஞ்சு முடிக்கிறதா. கண்ணை மூடிட்டு உத்தரவுக்கு அடிபணியறதா ராணுவத்துல உள்ள டிசிப்ளின். அதான் ஃபர்ஸ்ட் தியரி. நீ என்னடா ஸ்கூல் பையனை கூப்பிட்டு கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஆபீஸ்ல கூட பொதுவாலாம் இப்படிலாம் நடக்காது. டே டு டே ட்ராக்கை அச்சீவ் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இல்லாட்டியே வீக்கெண்ட் ரிவ்யூ மீட்டிங்ல வச்சு கிழிச்சு எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. இவனுங்க ஒரு ராணுவத்தை கூப்பிட்டு நீ பர்ஃபார்ம் பண்ணலைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிறேன். அவன் பர்ஃபார்ம் பண்ணாட்டி இடமே போயிருமே. அதுக்கப்புறம் நீ அவனை வேலையை விட்டு தூக்கி என்ன பண்ண போற? நீ உயிரை காப்பாத்திக்க 10 அடி தள்ளி போகணும், பின்வாங்கி போகணும். ஆனா ஒரு ராணுவம் மாதிரியே இயங்கலைல. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா எல்லாருக்குமே விசித்திரமா தான் இருக்கு. ஆனா அவ்வளவுதான் அவர்கள் தகுதி. இதை பிரேக் பண்ணது மட்டும் கிடையாம, இந்த லெட்டருக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சேர்த்து பிரேக் பண்றார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏறக்குறைய 20-25 பெட்டாலியன் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 20,000 25,000 நபர்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதுல 3,500 பேரு வேலையை விட்டு போயிட்டாங்களாமா. இந்த லெட்டர் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி இந்தா என்னோட ராஜினாமா கடிதம் அப்படிங்கிற மாதிரி 3,000-3,500 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. வேலையை விட்டு போயிட்டாங்க. நீ என்ன தூக்குறது, நான் போறேன்டா போடா அப்படின்னு வேலையை விட்டு தூக்கி போயிட்டார்கள். அதையும் தாலிபான்கள் தான் பிரேக் பண்றார்கள். அங்க உள்ள ஏஜென்சிகள் அவர்களுக்கு இந்தியாவுக்கு உளவுத்துறை கொடுக்குது, அதெல்லாம் வேற கதை. அவனுங்களேவா ஸ்மெல் பண்ணி போறாங்க. அவனுங்களுக்கு ஏன் அந்த சிரமம்? நம்ம தான் இருக்கமே, இந்தா நீ கொடு, நீ மைலேஜ் தேடிக்க அப்படின்னு சொல்லி நம்மளும் செய்யறோம். அதெல்லாம் ஒரு பக்கம். இந்த 25,000 நபர்களை கூப்பிட்டு மிரட்டுறார்கள். அதுல 3,000-3,500 நபர்கள் போடா லூஸ் பைல அப்படின்னு வேலையை விட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன ரியாக்ட் பண்ணுது பாகிஸ்தான் ராணுவம் அப்படிங்கிறதா? கப்பு சுப்புன்னு இருக்காங்க. காரணம் என்ன? பாகிஸ்தான் ராணுவம் ராணுவமே கிடையாது. அடிப்படையில ஒரு ராணுவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டாப் டு பாட்டம் ரேங்கால பிரிச்சிருந்தாலும் செயல் அப்படிங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கும். அதை கண் கூட நம்மளோட ராணுவ வீரர்களோட செயல்பாட்டுல பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு யுத்தகலம், ஒவ்வொரு டெரரிஸ்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உயிரிழக்கக்கூடிய நபர்களோட ரேங்குகளை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அதாவது டாப் டு பாட்டம் அப்படின்னு ரேங்க் வந்து ஒரு வரிசைப்படுத்தினாலும் அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றார்கள் அப்படின்னா, நீ போ நீ இரு அப்படிலாம் சொல்றது இல்லை. முதல் டாப் மோஸ்ட் ஆளே களத்துக்குள்ளதான் நிற்பாரு. அதே மாதிரி இப்ப சமீபத்துல ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ரொம்ப தெளிவாவே நம்மளால பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் ஒவ்வொரு சம்பவங்களா கோட் பண்ணலாம். ஆனா இப்போ கடந்த 3 வருஷங்களா எல்லார் நினைவுலையும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரஷ்யாவோட ஆரம்ப காலகட்டத்துல உயிரிழப்புகள் அப்படிங்கிறதுல கணிசமா படை தளபதிகளோட பேரே வந்துடும். என்னடா அப்படின்னு கேட்டா, ரஷ்யால இருந்து திட்டங்கள் போட்டு அந்த திட்டங்களோட உக்ரைனுக்குள்ள அந்த தளபதியே போகணும். ஸ்பாட்டுக்கே போய் தான் உத்தரவு கொடுக்கணும். அங்க இருந்து படைகளை வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்கிறனால தான் இவ்வளவு தூரம் தளபதிகள் இறக்குறார்கள் அப்படிங்கிறதா. பெரிய இராணுவம். 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் அப்படின்னு உலகப் போர்ல பங்கேற்று பல விஷயங்கள் சாதிச்ச இராணுவம், பல விஷயங்கள் இழந்த இராணுவம். உதாரணத்துக்கு ஆப்கான்ல இருந்து தோத்துதான் போனார்கள். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அதே மாதிரி
அவனுங்க கிட்ட இல்லாத ஆயுதங்களே கிடையாது. இவ்வளவும் இருக்கும் போதும் படை தளபதி அப்படிங்கிறது களத்துக்கு வராரு. எதிரிகளோட சண்டை போடுறாரு. இதே மாதிரி தான் இந்திய ராணுவமும். டெல்லியில இருந்து உத்தரவு வர லேட் ஆனாலும் இருக்கிற யூனிட்டோட படைகள் முன்னேறி போயிடும். பாகிஸ்தான் நம்மளை வம்பிழுக்கிறான் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இஸ்ரேல் பெரிய அளவு ஹமாஸ் இயக்கத்தை வேட்டையாட போறதுக்கே 11 நாட்கள் ஆக்குனாங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, ராணுவம்னா அப்படிதான் லாஜிஸ்டிக் ரெடி பண்ணி முன்னேறி போறதுக்கு இவ்வளவு 2 வாரங்கள் பிடிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னார்கள். அதே மாதிரிதான் அவர்களும் செஞ்சார்கள். ஆனா பாகிஸ்தான் நமக்கு எதிராக ஒரு சம்பவம் பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத கூட்டத்துல இருக்க எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராணுவ போர்வையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஹமாஸ் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு தீவிரவாத கூட்டம். ஈரான் அமெரிக்கா கண்ணில் மண்ணை தூவிட்டு எவ்வளவு ஆயுதங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அதை வச்சு போராடக்கூடிய ஒரு இயக்கம். ஆனா அதுக்கே அவனுங்க லாஜிஸ்டிக் சப்போர்ட் எல்லாம் திரட்டி போறதுக்கு இவ்வளவு நாட்கள் ஆகுது. இந்திய ராணுவம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அன்னைக்கு ஃப்ரண்ட் லைன்ல எவ்வளவு வீரர்கள் இருக்கார்களோ அந்த வீரர்களோட தளபதி முன்னேறி போயிடுவார். பேக்கப் டீம் வருது, லாஜிஸ்டிக் சப்போர்ட் இருக்கு, அதெல்லாம் தேவை கிடையாது. கையில உள்ள ஆயுதங்கள் அவர்கள் உயிர். நாட்டை பாதுகாக்கிற ஒரே திட்டம். அப்படி பாதுகாக்கப்பட்ட நாடு தான் நம்ம நாடு. அவ்வளவு பெரிய வீரர்களை கொண்ட ஒரு நாடு தான் இந்திய நாடு, இந்திய ராணுவம். இந்த நாய்கள்லாம் நம்மளை எதிர்த்து போராடுறேன் அப்படின்னு ஊருக்குள்ள கதை விட்டுக்கு தெரியுதுங்க. ஆனா உள்ளுக்குள்ள அப்படிங்கிறது தளபதி இஸ்லாமாபாத்தை தாண்டி வரதே கிடையாது. கராச்சி கிராச்சின்னு இன்னொரு 4 நகரங்களை போட்டுக்கோங்க. அதை தாண்டி இவனுங்க எல்லை பகுதிகளுக்கு வரதும் கிடையாது. இதே இஸ்லாமாபாத்லேயே குண்டு வச்சாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹெவி வெயிட்டான அரசியல் தலைமைகளை பாதுகாப்பான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவார்கள். இவனுங்க தப்பி தவறி இராணுவ தளபதி ஏதோ ஒரு படைப்பிரிவு தளபதி ரேங்க்ல இருக்கிறவன் இருந்தா உடனே அவன் ஓடி போய் ஒழிஞ்சுக்குவான். அவனை பாதுகாப்பா ஷிஃப்ட் பண்றக்கு ஆளும் இருக்காது. அவன் போய் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டான். அவன் ஓடி போய் ஒழிஞ்சுக்குவான். அப்பேற்பட்ட வீராதி வீரர்கள் எல்லைகளுக்கு வருவார்களா? வரமாட்டார்கள். அப்படி வராத தளபதிக்குல நான் ஏன்டா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதான் இப்ப அங்க பிரச்சனையா வெடிக்குது. காரணம் இவ்வளவு காலம் சொகுசா உட்காந்துட்டாங்க. அவனுங்க ஆட்டைய போட்டாங்க, இவனுங்க சம்பளத்தை வாங்கினாங்க, அப்படியே வண்டி ஓடிருச்சு. இந்தியாவுக்கு எதிராக யுத்தங்கள் வந்தப்ப மட்டும் வண்டி ஓடாம செதறி போச்சு. இப்ப அப்படி கிடையாது. அவர்கள் நாட்டுக்குள்ளேயே தீவிரவாதிகள், இந்த பக்கம் பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் அப்படின்னு தாறுமாறா 4 திசைகள்லையும் ரவுண்ட் த கிளாக் வச்சு செய்யவும் பயப்பிள்ளைகளோட வண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறுது. அந்த தண்டவாளத்தை எல்லாம் நம்ம வெளியிடுற காட்டிலும் இந்தா நீ வெளியிடு, நீயும் சந்தோஷமா இரு அப்படின்னு உளவுத்துறை அங்கிட்டு கொடுத்துச்சோ என்னமோ அவர்கள் வெளியிடுறார்கள். பாகிஸ்தானுக்குள்ள சந்தி சிரிக்குது. நமக்கு இவனுங்களோட கேவலமான முகத்திரையெல்லாம் தெரியும். அதனால இதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு இவனுங்களை பத்தி நல்லாவே தெரியும். என்ன அழிஞ்சு ஒழிஞ்சு போயிட்டாங்கன்னா நம்ம முழு சந்தோஷத்தை எட்டிடலாம். ஆனா இவ்வளவு கூமுட்டைகளும் கிளம்பி போய் பங்களாதேஷ்ல ராணுவத்தை தயார்படுத்துதாமா, புதிய படைப்பிரிவை உருவாக்குதாமா. 1000 தான் இருந்தாலும் அங்கிருந்து பிரிஞ்சு போனவனுங்க தானே இவனுங்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் பங்களாதேஷோட செயல்பாடு இருக்கு. இந்த கூத்து கோமாளிக அந்த கூத்து கோமாளிகளாம் முன்னேற்ற போறாங்களா? வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத இனிமேவாச்சும் பங்களாதேஷ் புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான் மிக விரைவில் இந்த கூத்து கோமாளித்தனத்தை பண்றதுக்கு கூட இருக்கக்கூடாது. அழிஞ்சு போயிடணும். ஏற்கனவே மூணா உடையறத விரிவா கடந்த காணொலியில போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த காணொலியில பாகிஸ்தான் ராணுவம் அப்படிங்கிறது ராணுவ புரட்சி செய்ய கூட அங்க ராணுவத்துல ஆள் இருக்காதாட்டுக்கு. நன்றி, வணக்கம்.